வணக்கம் உறவுகளே. கிளிநொச்சி பாரதிபுரத்தில் ஒரு அரை ஏக்கர் காணி ஒரு மாடி வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த பெரிய வீடு, மாடி வீடு. கீழே 2 கடைகள் இருக்குது. ஒன்று சமுர்த்தி பேங்க் இயங்கி கொண்டிருக்கு, அரசாங்கத்தோட சமுர்த்தி பேங்க். இன்னொன்று வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது, வீடு அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த தார் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இது யூனிவர்சிட்டி பிரதான பாதை தான் இது. இந்த பாதை இந்த சைட்டில் பாரதிபுர பள்ளிக்கூடம் இருக்குது, பக்கத்துலேயே பாருங்கள். சூம் பண்ணி காட்டுறேன். அதில் தெரிகிற அந்த மதில் பாரதிபுர பள்ளிக்கூட மதிலானது. இதான் பிரதான பாதை. இதெல்லாம் நாங்கள் போகணும். இந்த காணிக்கு சுற்று மதில் கட்டியிருக்குது. முன்னுக்கு பெரிய டபுள் கேட் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படியே போனோம்னா இந்த பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. இந்தியாவில் பாக்கு மரங்கள் எல்லாம் அழகாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். சுற்று மதில் கட்டியிருக்கிறாங்க. முக்கியமாக இதான் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிணறு, தொட்டி, குளிக்கிற எல்லா வசதிகளோடையும் இருக்குது. காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விவரங்களாக மெதுவாக பார்த்து கொண்டு வருவோம். நீங்கள் காணொலியை ஊட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. கிணத்து தண்ணியை பார்த்துடலாம். முதல்ல பாருங்கள், நல்ல தண்ணியோடு இருக்குது. பாருங்கள், இதில் ஒரு நெல்லி மரம் ஒன்று இருக்குது. அங்கே நிறைய வாழை மரங்கள் வச்சுருக்காங்க. இதில் ஜம்பு மரம் நிற்கிது. பாக்கு மரங்கள், நிறைய பாக்கு மரங்கள் நிற்கிது. இதில் ஒரு சின்ன பிளா மரம் ஒன்று நிற்கிது பாருங்க, அளவான இதில். இதில் தேசி மரம் நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஜம்பு மரம் ஒன்று நிற்கிது. வீட்டினுடைய அமைப்புகளை நாங்கள் கடைசியாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் காணியை சுற்றி பார்த்துட்டு பிறகு வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன குடும்பம் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அளவான ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு கொட்டில் வீடு ஒன்று இருக்குது. எங்களுடைய அந்த பழைய காலத்து வீடு மாதிரி ஒரு கொட்டில் வீடு ஒன்று இருக்குது. காணிக்கில் ஒரு 13-14 தென்னை மரங்கள் இருக்குது. அதில் ஒரு 10 தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டாய்லெட்டு, தொட்டி இருக்குது. குளியலறையோட கூடுங்க டாய்லெட் தான் இந்த டாய்லெட். இந்த பக்கம் சவரெல்லாம் செட் பண்ணி இருக்குது. கீழே மாபிள் பதிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெளியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் டாய்லெட் தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தேசி மரம் இருக்குது, 2 தேசி மரம் பாருங்கள்.
இதில் பின்னுக்கு ஒரு முருங்கை மரம் ஒன்று இருக்குது. ஒரு அளவான சின்ன பப்பாசி மரம் ஒன்று நிற்குது. இந்தியால பெரிய மாமரம் ஒன்று நிற்குது பாருங்க. இந்தியால ஒரு அளவான சின்ன மாமரம் நிற்குது. இன்னும் ரூம் கட்டுறதுக்கு நிறைய இடங்கள் வந்து இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படி ரூமுகள் கட்டி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு, கவர்மெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வாடகைக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் ரூம் கட்டி. நான் வெளில காட்டின அந்த கடை தொகுதி வந்து இதுதான், கீழே உள்ள கடை தொகுதி. அதனுடைய அளவு திட்டங்களை பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பாருங்கள், இந்த கடை எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவில் சமைக்கக்கூடிய மாதிரி ஒரு இதை ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே போனோம்னா இதான் கடை. பார்த்தீங்கன்னா இதான் வந்து கடை. நல்ல பெரிய கடை தான். இந்த கடையை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து இதை ஒரு ரூம் ஆக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்போட இதை வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கடையும் இதே அளவு சைஸ் தான். ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான். அது வந்து சமுர்த்தி வங்கிக்காக கொடுத்துருக்காங்க வாடகைக்கு. இந்த சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ரெண்டு பக்கமும் வந்து டபுள் கேட் போட்டிருக்காங்க. நீங்கள் இதாலையும் பாவிக்கலாம், அதாலையும் பாவிக்கலாம். மேல் மாடிக்கு போகின்ற படி தான். இப்படியே போனோம்னா இந்தியாவில் வந்து ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே வந்து சீலிங் அடித்து ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க, கலர் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. கீழே வந்து தராசோ வந்து பதிச்சிருக்காங்க. இது வந்து கிச்சனுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே அடுப்பெல்லாம் வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி கிச்சனுக்கு செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க, சீலிங் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தராசோ தான் பதிச்சிருக்காங்க கீழே நிலத்துக்கு. சூப்பராக இருக்குங்க பார்க்குறது. வீட்டினுடைய அமைப்பு வந்து அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 2 ஃபேன் போட்டிருக்காங்க. நல்ல கலர் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே சிவருக்கெல்லாம் கலர் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் வளங்களாக இருக்கட்டும், வீட்டினுடைய அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயால ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே பக்கமும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே வெளியே போய் மாடியினுடைய வெளிப்புற அமைப்பை பார்க்கலாம். இதில் அப்படியே அரைச்சுவர் வந்து வச்சுருக்காங்க அழகாக பூக்கள் வச்சு. இதிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு சந்தி ஒன்று இருக்குது இந்தியாவில் பக்கம். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து எல்லாமே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய சந்தி ஒன்று இருக்குது. பலசர கடை, ஹார்ட்வேர் கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாட் இருக்குது. இது வந்து கல்லறிகிற ஜாட் இருக்குது. அதே மாதிரி அங்கால ஹார்ட்வேர் கடைகள் இருக்குது, ஃபோன் கடைகள் இருக்குது, பலசர கடைகள், மீன் சந்தைகள், மரக்கறி சந்தைகள் எல்லாமே இருக்குது. இங்கால இதிலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் பாரதிபுர பாடசாலை இருக்குது. இப்படி எல்லா வசதி வாய்ப்புகளோட என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. முக்கியமாக மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லைன் போகுது, 3 பேஸ் லைன் வந்து போகுது பாருங்கள். சோலார் திட்டங்களுக்கு கூட இந்த காணியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரூம்ஸ்கள் கட்டி வாடகைக்கு கொடுக்குறதுக்கு இது ஒரு அற்புதமான இடமாக இருக்கும். இந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து உண்மையாலுமே அற்புதமாக இருக்குங்க. மேலிருந்து பார்க்கல வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த காணியை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 கோடி ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் வந்து இது கதைச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான். நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலையை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் நேரடியாகவே ஓனரோட கதைச்சோம்னு சொன்னால் ஒரு நல்ல விலைக்கு இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. உங்களுடைய காணிகள் வீடுகளையும் வந்து நாங்கள் இந்த மாதிரி விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.